நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உடைய கிருபை எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த நண்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ, நினைக்கிறீரோ, உம்முடைய வார்த்தைகள் எங்களிடத்திலே வெளிப்படும்படியால் இந்த வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே உடைய வசனங்கள் அரிதாயிருக்கிற இந்த நாட்களிலே உடைய வசனங்களை கேட்கும்படி எங்கள் இருதயத்தின் செவிகளை திறந்து உமக்காய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிறதற்கு மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதின்படி செய்ய நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியால் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. உட்காரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த இடத்திலே உங்களை சந்திக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தியானத்திற்காக ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வேதத்திலே ஒரு விசேஷித்த ஒரு புஸ்தகம். எத்தனை அதிகாரங்கள் ஏசாயாவில் இருக்கிறது? 66. முழு வேதத்திலும் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66. பழைய ஏற்பாட்டிலே 39, புதிய ஏற்பாட்டிலே 27. இந்த ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அதே போல 2ஆக பகுக்கலாம். முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் சொல்லுவதைப் போல இருக்கும். கடைசி 27 அதிகாரங்கள் இரட்சிப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதை குறித்தும் அதிகமாய் அதில் எழுதப்பட்டிருக்கும். முழு வேதத்தையும் ஒரு புஸ்தகம் தனக்குள்ளே வைத்திருக்குமானால் அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். முதல் அதிகாரத்திலே இன்றைக்கு வாசித்த வசனங்கள் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் வசனங்களின் மூலம் தெரிவிக்கிறார். தேவ ஜனம் பாவத்திலே இருக்கிறது, தேவ ஜனம் அக்கிரமத்திலே ஊறி பிழைக்கிறது. சபைக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது.
தேவன் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள். நியாயாதிபதியாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அதே தேவன் சொல்லுகிறார், என்னோடு வழக்காடும்படி வாருங்கள். நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்கள் நாம். தேவன் வைத்திருக்கிற கனத்திற்கும் சம்பத்திற்கும் பரலோகத்திற்கும் கொஞ்சமும் தகுதி இல்லாதவர்கள் நாம். தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு ஒரு தகுதியும் இங்கே இருக்கிற என்னை உட்பட யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள். நம்மை தண்டிக்கும்படியல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வசனங்களை கேட்டு மனம் பொருந்தி செவி கொடுப்போம். அப்படி செவி கொடுத்தீர்களானால் உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் நான் அதை வெண்மையாய் மாற்றி போடுவேன். 3 காரியங்களை இந்த முழு அதிகாரத்திலும் தம்முடைய ஜனங்கள் செய்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார். சுருக்கமாக அந்த 3 காரியங்களையும் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேசத்திலே பாவம் பெருகி இருப்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள் 2வது வசனம் முதல். கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாக்குகிற புத்தருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். தேவன் சுமத்துகிற முதலாவது குற்றம், தேசத்திலே பாவம் பெருகி இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் தான், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் நிறைந்த இடம்தான், வசனத்திற்கும் வேதத்திற்கும் பஞ்சமில்லாத நாட்கள் தான். ஆனாலும் ஜனம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. 4வது வசனத்திலே இந்த கடைசி பகுதி அழகாய் சொல்கிறவர்கள், கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். ஒருவேளை ஏசாயாவிலிருந்து நமக்கு பிடித்த வசனங்களை தியானித்திருக்கலாம். 1வது அதிகாரத்தை எத்தனை பேர் தியானித்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த முழு ஏசாயா புத்தகத்தின் ஒரு சம்மரி முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 3 நிலைகளிலே ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது, அவர்கள் கர்த்தரை விட்டார்கள். 2வது, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். 3வது, பின்வாங்கி போனார்கள். ஆங்கில வேதாகமத்திலே இன்னும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரே நேரத்திலே நடந்து விடவில்லை. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரே நேரத்திலே நீங்கள் கர்த்தரை விட்டு அவருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போய்விட மாட்டீர்கள். 3 நிலைகளிலே இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. முதல் படி, கர்த்தரை விடுவது. கர்த்தரை விடுவது என்றால் ஏதோ சபைக்கு வராமல், ஆலயத்துக்கு வராமல், ஆராதனையிலே கலந்து கொள்ளாமல் போய்விடுவது அல்ல. சபைக்கு வருவோம், வேதம் வாசிப்போம், பாடல்களை பாடுவோம், கைதட்டுவோம், ஆர்ப்பரிப்போம், எல்லாம் நடக்கும். ஆனால் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு தூரமாயிருக்கும். எந்த காரியத்திலும் ஆண்டவரிடத்திலே கேட்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்திலே இருக்காது. ஆலயத்துக்கு போக வேண்டியது என்னுடைய கடமை, நான் போயிட்டு வருவேன். அநேகர் கடமைக்காகத்தான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கடமைக்காகத்தான் ஆலயத்திற்கு வருகிறோம். போக வேண்டும், போகிறேன். ஆனால் அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை.
அவரை ஆராதித்து விட்டு நான் திரும்ப வந்து விடுவேன். இதே நிலையிலே நாட்களோ இல்லை ஒரு சில மாதங்களோ வருடங்களோ நீடிக்கும் போது அது உங்களை 2வது நிலைக்கு தள்ளிவிடும். 2வது நிலையில இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி, ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது டிஸ்பைஸ். அப்படி என்றால் இதுவரை நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி இருந்தீர்கள், ஆனால் அவருடைய நாமத்தை நீங்கள் தூஷிக்கவில்லை, அவருக்கு ஒருவேளை கோபம் உண்டாக்கவில்லை. ஆனால் இந்த 2வது நிலையிலே உங்களுடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரை தூஷிக்க ஆரம்பித்தீர்கள். இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், இவ்வளோ வருஷமா நான் ஆலயத்துக்கு போய் நான் என்னத்தை கண்டேன், எத்தனை கோபுரம் கட்டுறதுக்கு நான் பணம் கொடுத்துருப்பேன், ஆண்டவர் என்னத்தை செஞ்சாரு. வார்த்தைகளினாலே தூஷணம் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த நிலை தொடரும் போது 3வது நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுவீர்கள். அப்படி என்றால் நீங்கள் நினைத்தாலும் இனி தேவனிடத்திலே வர முடியாத அளவுக்கு நீங்கள் பின்வாங்கி சென்று விடுவீர்கள். தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரம் நீங்கள் திரும்ப ஆண்டவரிடத்திலே வரக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள். 3 நிலைகளிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கின ஜனம் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த 3 நிலையிலே எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்தால் நலமாயிருக்கும். ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் ஆண்டவரை உண்மையாய் நான் நேசிக்கிறோமா? ஆண்டவர் செய் என்று சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? இல்லை நம்முடைய மாம்சத்திலே நாம் உலகத்திலே நன்றாயிருக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய சித்தத்தை மறந்து ஏதோ வர வேண்டும் என்பதற்காக வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை அதையும் தாண்டி ஆலயத்துக்குள்ளேயே உட்கார்ந்து ஆண்டவரை தூஷித்துக் கொண்டிருக்கிறோமா? விசுவாசத்தோடு அநேகர் இந்த ஆலயத்திற்குள்ளாய் வருவார்கள். உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே ஆலயத்திற்குள்ளே வருகிற ஜனம் உங்களுடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து போய் திரும்பி போவார்களானால் நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2வது நிலையிலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். உங்கள் வார்த்தைகளினாலே எண்ணங்களினாலே ஆண்டவரை தூஷித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பின்வாங்கினவர்களால் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை விட்டு தூர போய்விட்டீர்கள், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ஒரு நிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் 9வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் நீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். ஆண்டவர் கொஞ்சத்தை மிச்சமா வச்சிருக்கிறதுனால இன்றைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் தேசம் எப்பொழுதோ அழிக்கப்பட்டிருக்கும், தேசம் எப்பொழுதோ நரகத்திற்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கும். நான் ஆண்டவர் நம்மீது கிருபை வைத்ததினாலே ஏசாயா எழுதுகிறார், நமக்கு கொஞ்சம் மீதியை ஆண்டவர் வைத்திருந்தார். வேதத்தில் எல்லா இடத்திலும் நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கலாம். கொஞ்சம் நீதியை கர்த்தர் வைத்திருந்தார். ஆங்கிலத்தில் ரெமனன்ட் என்று சொல்லுவார்கள், மீந்திருக்கிற ஜனம். எல்லா இடத்திலும் நீங்கள் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, கடைசியில் ஆண்டுடைய வருகையில போக போகிறவர்களும் மீந்திருக்கிற அந்த கொஞ்சம் பேர் தான்.
நம்மை ஆண்டவர் அந்த ஜனத்திலே ஒருவராக ஆண்டவர் தெரிந்து கொண்டதனாலே இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை நமக்கு உணர்த்தும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தார். வாசியங்கள் 5, 6, 7. ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலவீனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம், சீழ்பிதுக்கப்படவில்லை, கட்டப்படவில்லை, ஆற்றப்படவில்லை, பாழாயிருக்கிறது, அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. அநேகருக்குள்ளே ஆண்டவர் அநேக காரியங்களை அனுமதித்து பார்க்கிறார். எப்படியாக என்னுடைய ஜனம் திரும்ப இடத்திலே வந்து விடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் சுகமே இல்லையே. நம்முடைய உடலிலே மட்டுமல்ல, ஆத்துமாவிலும் தான் சுகமே இல்லை. காயப்பட்டிருக்கிறது, உடல் வியாதிப்பட்டிருக்கிறது, ஆத்மா காயப்பட்டிருக்கிறது, ரணமாயிருக்கிறது, தாங்க முடியாத வேதனை, சமாதானம் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. அப்படியாகிலும் நரகத்திற்கு நம்மை தப்புவித்து தம்மோடு சேர்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் அதை நமக்குள்ளே அனுமதித்தார். ஆனால் நாமோ ஏன் என்று தெரியாமலேயே சுகமாக்கு என்று ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவர் அதை அனுமதித்தார்? எண்ணத்தை நான் எனக்குள்ளே சரி செய்ய வேண்டும் என்பதை கவனியாமல் இருக்கிறோம். ஒரு பிரசங்கியார் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த பிரசங்கத்தில் பகிர்ந்து கொண்டார். புறஜாதியான ஒரு மனுஷன், ஏழ்மையில் இருந்த மனுஷன், ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பித்தார். ஆண்டவர் இந்த மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர் செய்த வேலையை ஆசீர்வதித்தார், தொழிலை ஆசீர்வதித்தார், அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்தார். வியாபாரம் வளர்ந்து பெருகியது. வியாபாரம் பெருக பெருக ஆண்டவருக்கு நேரம் இல்லாமல் போனது. வேதத்தை வாசிக்கவோ சபைக்கு வரவோ நேரமில்லை பாவம். ஏனென்றால் வியாபாரத்திலே அவர் பெரிய ஆளாகிவிட்டார். அந்த பாஸ்டர் நிறைய தடவை ஃபோன் பண்ணி, ஐயா சபைக்கு வாங்க, நீங்கள் இப்படி சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது, நீங்கள் சபைக்கு வரணும், கூட்டத்துக்கெல்லாம் வரணும். எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர், பிஸ்னஸில் நான் பிஸியாக இருக்கேன். ஒரு நாள் வந்தது, அவருடைய சின்ன பையன் வீட்டில் விளையாண்டு கொண்டிருக்கும் போது பாம்பு ஒன்று அவனை கொத்திற்று. எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறார்கள். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா என் பையனை பாம்பு கடிச்சிருச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பாஸ்டர் வந்தார். வந்த உடனே படுக்கையிலே கிடத்தப்பட்டிருக்கிறவருடைய மகனை பார்க்கவில்லை. அந்த மனிதனை பார்த்து அந்த பாஸ்டர் கேட்டார், ஐயா உங்க மகனை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னீங்களே, அந்த பாம்பு எங்க இருக்கு? இந்த மனிதனுக்கு புரியவில்லை. என் பையன் பாம்பு கடிச்சு சாக போற நிலைமையில படுக்கையில படுத்து கிடக்குறான், அவனுக்கு ஜெபம் பண்ண வாயான்னு கூப்பிட்டா இந்த ஆள் வந்தோன்னே அவனுக்கு ஜெபம் பண்ணாம பாம்பு எங்கேன்னு கேட்கிறாருன்ட்டு
மறுபடியும் பாஸ்ட் கேட்டார், என்ன பாஸ்ட் கேட்குறீங்க? இல்லை உங்கள் மகனை கொத்தின பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது பாஸ்டர். இல்லை அது எங்கேயா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் அதுக்கு போய் கொஞ்சம் நன்றி சொல்லணும். நான் செய்ய முடியாததை அந்த பாம்பு செஞ்சிருக்கு, அதனால அந்த பாம்புக்கு நன்றி சொல்லணும். எத்தனையோ தடவை நான் உங்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன், ஐயா சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போகாதீங்க, ஆண்டவர் தான் முக்கியம், பணமோ வேலையோ படிப்போ பட்டமோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான், முதல்ல ஆண்டவரை தேடுங்கன்னு. என்னால் முடியல, நீங்கள் கேட்கல. ஆனால் ஒரே தடவை அந்த பாம்பு வந்து கொஞ்சம் வீட்டில் விளையாடிட்டு போனோடனே உடனே கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறீங்க, சபைக்கு வரேன்னு சொல்கிறீங்க, கூட்டத்துக்கு வரேன்னு சொல்கிறீங்க, அதனால் அந்த பாம்புக்கு நான் நன்றி சொல்லணும். இல்லை, அநேகருடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஆனால் அங்கே பாம்பை அனுமதித்த ஆண்டவர் அது நன்மையால் முடிந்தது. ஏன்னா கொஞ்ச நாள் மனம் திரும்பி அதுக்கப்புறம்னாலும் சர்ச்சுக்கு போகணும்னு தோணுச்சு. ஆனால் நமக்கு நம்முடைய பரிதாபம், பாம்பு நம்ம கொத்துச்சுன்னே நம்மள நிறைய பேருக்கு தெரியல, அது விஷம் என்றும் நாம் அறியவில்லை, மனம் திரும்ப வேண்டும் என்றும் அறியவில்லை. வேதம் சொல்கிறது, ஏன் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும்? உங்கள் காயங்கள் ஆற்றப்படவில்லை, ரணமாயிருக்கிறது, சுகமே இல்லாத உடலோடும் ஆத்மாவோடும் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுதாயிலும் மனம் திரும்ப மாட்டீர்களா என்று ஆண்டவர் வேதனையோடு கேட்கிறார். நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது காரியம் 10வது வசனம் முதல் வாசியுங்கள். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே. இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனம் சோதோமின் ஜனங்களுக்கோ அதிபதிகளுக்கோ கொமோராவின் ஜனங்களுக்கோ அதிபதிகளுக்கோ எழுதப்படவில்லை. சோதோமின் அதிபதிகள் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறது நம்மை பற்றி தான், தேவனுடைய ஜனங்களை பற்றி தான். கொமோராவின் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது நம்மை பற்றி தான். பாவம் பெருகி இருக்கிறது. சியோன் குமாரத்தி என்று அழைக்கப்பட வேண்டிய ஜனம் கொமோராவின் ஜனம் என்று அழைக்கப்பட வேண்டிய பரிதாபமான நிலைமைக்கு தேவ ஜனம் தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசியுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொடுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆச்சரிக்கிற மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம் நான் இனி சகிக்க மாட்டேன். வருத்தமாய் இருக்கிறது. பாவம் தேசத்திலே பெருகி இருக்கிறது என்று சொல்லும் போது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பாவம் பெருகிருக்கு, சர்ச்சுக்கு ஒரு ஆளும் வரமாட்டான். என்னுடைய வேதம் அப்படி சொல்லவில்லை. பாவம் பெருகி இருக்கிறது, தேசம் எல்லாம் பாவம் நிறைந்திருக்கிறது. ஆனா சபையில கூட்டம் ஜே ஜேன்னு. ஒரு பண்டிகைக்கும் குறவில்லை. எல்லா பண்டிகையும் முன்னே இருப்பதை விட இப்ப ரொம்ப சூப்பரா நடக்கும். கூட்டத்திற்கு குறைவில்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு குறைவில்லை, ஆராதனைகளுக்கு குறைவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அது வருத்தமாயிருக்கிறது.
அது என்னால் சுமக்க முடியாத பாரமாய் இருக்கிறது, எனக்கு அது அரோசிகமாய் இருக்கிறது, அருவருப்பாய் இருக்கிறது. ஏன்? கரைபடிந்த இருதயத்தோடும் கைகளோடும் இன்னும் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். நம்ம ஆட்கள் எப்படின்னா, நம்ம லஞ்சம் வாங்குறது பத்தாம ஆண்டவருக்கும் லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். நான் அநேகரை இப்படி கேட்பதுண்டு, பண்றதெல்லாம் அட்டூழியம், அப்புறம் எதுக்குடா கோயில்ல போய் இவ்வளவு காணிக்கை கொடுக்குறீங்க? திருப்பதியில போடுற காணிக்கைக்கும் இங்க போடுற காணிக்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அங்கே எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி இருதயம் செம்மையாயிராமல் பாவத்தோடு மனம் திரும்பாமல் அக்கிரமத்தோடு உன் காணிக்கையை செலுத்துவாயானால் என்னுடைய பார்வையில் அது வீண் காணிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆண்டுடைய கண்களுக்கு அது வீண் காணிக்கை. அது உங்களை பரலோகத்தும் கூட்டி செல்லாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. கையில் வாங்குற பாஸ்ட் வேணா சொல்லலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இந்த வேதத்திலே சொன்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். வேறு கர்த்தர் வேணா உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம், செல்வ செழிப்பா இருந்து விட்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார் என்று அநேகர் நாம் நினைக்கிறோம். நல்ல வேலையை கொடுத்துட்டாரு, நல்ல சம்பளம் கொடுத்துட்டாரு, நல்ல வீடு கொடுத்துட்டாரு, காரு கொடுத்துட்டாருன்னா பத்தியா கர்த்தர் என்ன எப்படி ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. அம்பானிக்கு உங்களை விட நிறைய வீடு கார்லாம் இருக்கு. டாட்டாக்கும் பிர்லாக்கும் உங்களை விட அதிகமாய் சொத்து இருக்கிறது. லக்ஷ்மி மிட்டலுக்கு லண்டன்ல இல்லாத வீடே இல்லை, அத்தனை பெரிய மாளிகைகளை வைத்திருக்கிறார். அதனால் அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற அர்த்தமோ? சொல்லுங்க, இல்லை. செல்வ செழிப்பாய் இருந்து விட்டால் ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார் என்று நினைக்கிற பொல்லாத நாட்களுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஜனங்கள் பணத்தை தேடின காலங்கள் போய் சபையும் பணத்தை தேட ஆரம்பித்து விட்டது. பில்டிங்கை கட்டுறதுக்கு, பணத்தை சேர்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை கோடி கணக்கில் பணம் சேர்த்து வச்சிருக்கு. இன்னும் இடமே வாங்கல, ஆனா சபை கட்டுறதுக்கு கோடி கணக்கில் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். சபை என்பது நான் தான். நம்ம தெருவில் நின்று ஆராதித்தாலும் ஆண்டவர் அங்கே இறங்கி வருவார். ஏசி பில்டிங்ல உட்கார்ந்து தான் ஆராதிக்கணும்னு அவசியம் இல்லை, வேதம் அப்படி சொல்லவும் இல்லை. வேதத்திலே இருந்த சபைகள் எல்லாம், ஆதி அப்போஸ்தலரின் நாட்களிலே இருந்த சபைகள் எல்லாம் வீட்டு சபைகள் தான். அவர்களுக்கு ஒரு நிலையான கட்டடமோ ஆலயமோ இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் சாலமோனுக்கு முன்பாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருந்த சபைகள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமே, டென்ட் தான். ஆபிரகாம் மிகப்பெரிய சீமானா இருந்தான். நான் எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம், அவன் கூடாரவாசியா இருந்தான், தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு காத்திருந்தான். நாம் கூடாரவாசிகளாய் இருப்பதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய தேசம் அங்கே இருக்கிறது, இங்கே இல்லை. இந்த தேசம் அழிந்து போகும், அந்த தேசம் அழியாத தேசம். அங்கே இருப்பதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறது, எனக்கு அருவருப்பை என்னுடைய ஆலயத்திலேயே நடத்துகிறீர்கள். நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கை எனக்கு பிரியமானது அல்ல, நீங்கள் கொடுக்கிற பலிகள் எனக்கு பிரியமானது அல்ல, நீங்கள் எனக்கு உண்மையா இருக்கவில்லை, உங்களுடைய இருதயம் எனக்கு முன்பாக உண்மையா இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால தாங்கவே முடியல. வசனங்களை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள், ஆண்டவர் எத்தனை வேதனையோடு அந்த காரியங்களை சொல்லுகிறார். நீங்க பண்ற ஆராதனை என்னுடைய காதில் என்னால கேட்க முடியல, நாராசமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம லைட் எல்லாம் போட்டு புகையெல்லாம் வச்செல்லாம் ஆராதிக்கிறாங்க, அப்படின்னா அது பரலோகத்தில் எஃபெக்ட் கொண்டு வரலாம். இங்கேயே தான் இருக்கணும், அங்கே போக முடியாது.
எப்படியாகிலும் அப்படி போல அப்படியெல்லாம் ஆராதிச்சா ஆண்டவர் கேட்பார்னு நினைக்கிறோம். இல்லை. காரன் ஜீப்புக்காரன் ஒரு 10 பேர் லைனா சர்ச்சுக்கு முன்னாடி நின்று எல்லாரும் ஹார்ன் எடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்ல இன்பமா இருக்குமா? அவனை போய் அடிச்சிட மாட்டீங்க? வேத பாடம் வாசிந்தா கூட ஐயா கொஞ்சம் அமைதியாக ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட மாட்டான். அதே நிலைமையிலே தான் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆராதனையெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. அப்பா என்ன லைட்டு, என்ன மியூசிக்கு, என்ன மாதிரி ஒரு ராகத்துல என்ன மாதிரி ஒரு குரல்ல பாட முடியுமா, எவ்வளவு அழகா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஆண்டவருக்கு அது அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மை இல்லாமல் ஆண்டவருக்கு முன்பாய் செய்கிற ஆராதனை அர்த்தமற்றது. 15வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சுத்தமான கைகள் எனக்கு முன்பாய் உயர்த்தப்படுமானால் அதிலே நான் பிரியப்படுவேன். ஆனால் உங்களுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. God is expecting a true repentance. ஒரு உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாய் வைக்கிற 3வது காரியம் 21வது வசனம் முதல் வாசிக்கிறேன். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைகூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். 3வது தேவன் வைக்கிற ஒரு காரியம், தேவனுடைய உண்மையுள்ள நகரம் என்று அழைக்கப்பட்ட நாம், எருசலேம் என்று அழைக்கப்படுகிற சபை வேசியாய் மாறிவிட்டதென்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். இந்த வசனங்களை நன்றாய் வாசித்தால் தெரியும். 22வது வசனம் சொல்லுகிறது, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று. அநியாயம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். முதலாவது தேவனை விட்டு விலகினோம், பாவம் பெருகினது. 2வது அதோடு ஆராதனை செலுத்துகிறோம் என்கிற பேரிலே சபையிலே அருவருப்பை செய்ய ஆரம்பித்தோம். 3வது தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம் கெட்டு போய் வீணாய் நாம் ஆராதனை செய்கிறதுனாலே அக்கிரமக்காரராயும் நாம் மாறிவிட்டோம். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியில்லை, அதனால் இப்பொழுது மனுஷரோடு இருக்கிற ஐக்கியமும் கெட்டு போனது. வெள்ளி கேட்டா களிம்பை தான் கொடுக்குறோம், திராட்சை ரசத்துல தண்ணீர் ஊற்றி கொடுக்குறோம். என்ன அர்த்தம்? முதல்லலாம் பால்காரங்க பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, எங்கள் ஊரில் இன்னைக்கு பால்காரங்க தண்ணியில் கொஞ்சம் பால் ஊற்றி கொடுக்குறாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுது. உங்களுடைய திராட்சை ரசம்
தண்ணீர் கலப்பாய் மாறி. சபைக்கு வெளியிலே அல்ல ஐயா, சபைக்கு உள்ளேதான் ஆண்டவர் சொல்லுகிறார். காணிக்கைகளை செலுத்துகிறோம், ரைட். கமிட்டியில இருக்கிறோம், ரைட். நல்ல பேரெல்லாம் வச்சிருக்கிறோம், ஜபமணி எல்லாம் நல்லா தான் வச்சிருக்கிறோம், அன்புமணி அப்படிலாம் வச்சிருக்கிறோம், ரைட். ஆனால் தண்ணீர பால கலந்து தான் வச்சிருக்கிறோம். திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாய் மாறி. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அப்படிதான் இருக்கும். நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டுன்னா, நம்மளை எவனாவது ஏதாவது பேசிட்டான்னா உடனே நம்ம ஃப்ரெண்டை கொடுத்து ஆளு கடிச்சிடுவோம். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம். ஆனால் விசுவாச அறிக்கை என்ன, ஸ்தோத்திர பாட்டு என்ன, ஸ்தோத்திர ஜபம் என்ன, ஐயோ சபைக்குள்ள வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஆனா யாருக்கு நாம் தோழராக இருக்கிறோம்? இன்னும் சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். என்ன கேவலம்! சபையிலே காணிக்கைக்காக ஊழியம் செய்கிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் இந்த நாளிலே எழும்பி இருக்கிறார்கள். எந்த சேனலை வச்சு பாருங்க, காணிக்கை கொடுங்கிறதுக்கு தான் விளம்பரம் கொடுக்குறான். வேதம் சொல்லுகிறது, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னா என்ன? நான் இங்கே ஊழியம் செய்ய வந்தா எல்லாருக்கும் என் ஃபோன் நம்பரை கொடுத்து, என் அட்ரஸை கொடுத்து, உங்களுக்கு ஏதாவதுன்னா உடனே எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். நல்லதுதான். ஆனால் எத்தனை நாளைக்கு? வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை அவரோடு சேர்க்க வேண்டும், என்னோடு சேர்த்து கொள்ளக்கூடாது. நான் என்ன சொல்லணும்? உங்களுக்கு வந்ததுன்னா, ஏன் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் சுகமாச்சுன்னா ஃபோட்டோ கொடுத்து என் பத்திரிகையில் போட்டுருங்க, அப்புறம் கொஞ்சம் காணிக்கையும் நீங்கள் தரணும். சமீபத்தில் ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் கேள்விப்பட்டேன், வேதனையாக இருந்தது. தகுடு எடுக்கிற ஊழியக்காரன் தனியாக இருக்கானா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபீஸ் 5,000, 10,000, 15,000. கைக்கூலியை நாடி திரிகிற தேவ ஜனங்கள், பரிதானத்தை விரும்புகிற தேவ ஜனங்கள் அக்கிரமக்காரராய் மாறிவிட்டார்கள். உண்மையான நகரம் என்று அழைக்கப்பட்ட அந்த சீயோன் வேசியாய் மாறிவிட்டது என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஒரு சாட்சியை நான் சென்னையிலே கேள்விப்பட்டேன், நான் கேட்டேன். ஒரு பெரிய சாட்சி அல்ல, நாம் நினைப்பதைப் போல ஏதோ ஆண்டவர் இறங்கி வந்து பேசினார், அற்புதம் செய்தார், அப்படிப்பட்ட சாட்சி அல்ல. பயங்கரமான வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினார், மரணப்படுக்கையிலிருந்து விடுதலை ஆக்கினார், விபத்திலிருந்து காப்பாற்றினார், அப்படிப்பட்ட சாட்சி அல்ல. ஒரு எளிமையான ஒரு சாட்சி. 5 நிமிடம் கூட அவர் அந்த சாட்சியை சொல்லவில்லை, அதற்குள்ளே முடித்து விட்டார். ஆனால் அது என்னை இன்றைக்கு வரை சிந்திக்க வைத்திருக்கிறது. தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் ஒரு மளிகை கடையை வைத்திருந்தார். பெரிய பணக்காரர் அல்ல, அந்த கடையிலே வருகிற வருமானத்தை நம்பிதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவரை அறிந்து கொண்டார், எப்பொழுதும் போல் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாளிலே இருதயத்திலே ஒரு எண்ணம் உண்டாகும், மளிகை கடைன்னா சிகரெட் விற்க தானே செய்யணும், நம்மள அநேகர் போயே வாங்கி அடிக்கிறோம், தோற்றுறோம். மளிகை கடை என்றால் புகையிலை விற்க வேண்டும், சிகரெட் விற்கணும், பீடி விற்கணும். கர்த்தரை அறிந்து கொண்ட நான், தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கிற நான், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான், அவர் கொடுத்த சமாதானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான்,
பாவத்திலிருந்து நான் விடுபட்டேன் என்று சொல்லுகிற நான், சபைக்கு செல்லுகிற நான், எப்படி இன்னொரு மனிதனை பாவம் செய்வதற்கு நானே காரணமாய் இருக்க முடியும் என்று அவருக்குள்ளே ஒரு எண்ணம் எழ ஆரம்பித்தது. ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு இந்த கடை வேண்டாம், என்னால் இந்த பாவத்தை இனி செய்ய முடியாது என்று. பிழைப்புக்கு இருந்த ஒரே கடையை மூடிவிட்டு ஆண்டவருக்காக காத்திருந்தார். ஆண்டவர் நல்ல ஒரு டீ கடையை அவருக்கு வைத்து கொடுத்தார். இன்றைக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்முடைய இருதயத்தில் ஏறுவதில்லை. ஆண்டவர் இறங்கி வந்தாரு, சிங்காசனில் உட்கார்ந்துருந்தாரு, என்னை பார்த்து சிரிச்சார் அப்படின்னு எல்லாம் கைதட்டி கேட்போம். இதுதான் உண்மையான சாட்சி. தேவனுடைய அன்பை ருசித்து அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். அவருக்கு இருந்த ஒரே தொழில் அதுதான். அவர் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், என் தொழிலே இதான் ஆண்டவரே, இதிலெல்லாம் நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. என்னுடைய வருமானம் போனாலும் பரவாயில்லை, நான் இனி இன்னொருவனை பாவம் செய்ய தூண்ட முடியாது என்று இருதயத்திலே குத்தப்பட்டவராய் ஒரே வருமானத்தை தரக்கூடிய அந்த தொழிலை மூடிவிட்டு ஆண்டவருக்காக காத்திருந்தார். அப்படிப்பட்டவர்களை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, அவர் பெரிய ஒரு பிரசங்கி அல்ல, அவருடைய பெயரிலே ஊழியங்களோ இல்ல பெரிய போஸ்டரோ எல்லாம் இருக்காது. ஆனால் உண்மையாய் சொல்லுகிறேன், தேவன் அவரை நேசிக்கிறார். எல்லாரை பார்க்கலாம் ஆண்டவர் அவரை நேசிக்கிறார். அவருடைய இருதயத்தின் உண்மை ஆண்டவரை அவரோடு கூட ஒந்தி இருக்க செய்யும். அப்படிப்பட்டவர்களை எதிர்பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிற ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம். ஆனாலும் ஆண்டவர் 25வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கழிப்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆனால் ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார், நீ அக்கிரமம் பண்ண, நான் உன்னை அழிக்கத்தான் வேண்டும், என்னை நரகத்திலே தான் நான் தள்ள வேண்டும். ஏனென்றால் நான் நீதியுள்ள தெய்வம், அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். தூதருக்கு அவர் அப்படி ஒரு தண்டனையை கொடுப்பாரானால், தள்ளப்பட்ட கேரூப் என்று சொல்லுகிறவனுக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுப்பாரானால், உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்படிப்பட்ட தண்டனையைத்தான் கொடுக்க வேண்டும். நீதியுள்ள தெய்வம். ஆனாலும் சொல்லுகிறார், நம்மை நேசித்ததினாலே சொல்லுகிறார், நான் உன்னை புடமிடுவேன், உன்னிலே இருக்கிற களிம்பை நான் நீக்குவேன், உன்னை சுத்த வெள்ளியாய் பொன்னாய் நான் மாற்றுவேன். 27வது வசனம். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். நாம் மீட்கப்படும் காலம் சமீபமாயிருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் சமீபித்திருக்கிறது. அதனால இருளிலே நாம் ஒருவேளை இந்த நாளிலே நடந்து கொண்டிருப்போமானால் வெளிச்சத்திற்கு வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். நாம் முதல்ல வாசித்த வசனங்கள், நம்முடைய பாவம் செக்க சிவேர் என்றிருந்தாலும் வெண்மையாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். 3 காரியங்கள். 1, பாவம் பெருகி இருக்கிறது. 2, மனம் திரும்பாமல் அதே இரத்தம் பிடிந்த கைகளோடு தேவனுக்கு அருவருப்பான ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம். 3, அக்கிரமக்காரராய் நம்முடைய செய்கைகளிலே சபைக்கு உள்ளே சபைக்கு வெளியே பரிதானம் வாங்குகிறவர்களாய், கைக்கூலியை நாடி திரிகிறவர்களாய், அக்கிரமக்காரராய் நாம் மாறி இருக்கிறோம். கண்களை மூடுவோம்.
யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர். யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காக செய்து முடித்தீர். யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. தாழ்வதில் ஏழை எனையும் நினைந்து தள்ளிடாது சேர்ந்தருந்தன் கிருபையே. தாழ்வதில் ஏழை எனையும் நினைந்து தள்ளிடாது சேர்ந்தருந்தன் கிருபையே. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட வேலனுண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட வேலனுண்டு எனக்கு. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கோடி ஏற்றுவே. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கோடி ஏற்றுவே. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா. வெயிலாம் சோதனையில் பாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா. வெயிலாம் சோதனையில் பாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினார் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினார் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மை வழக்காடும்படி அழைக்கிறார். பாவம் நிறைந்தவர்களால் ஒருவேளை நாம் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். 3 நிலைகளை பற்றி இந்த நாளிலே நாம் தியானித்தோம். கர்த்தரை விட்டு பரிசுத்தம் உள்ளவருக்கு கோபம் உண்டாக்கி பின் வாங்கினார்கள் என்று வேதத்திலே வாசிப்போம். நாம் இந்த 3 எந்த நிலையிலே வேணால் இந்த நாளிலே இந்த இடத்திலே வந்திருக்கலாம். நாம் ஒருவேளை சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமாக இருக்கிறது. நீ எனக்கும் அவருக்கும் ஒன்றுமில்லை, நான் கடமைக்காக இந்த இடத்திலே வந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ. இன்னும் ஒரு சிலர் அந்த நிலையை தாண்டி தேவனை இருதயத்திலோ இல்லை வார்த்தைகளினாலோ தூஷிக்கிறவர்களால் மாறிவிட்டோம். என்னத்தை ஆண்டவர் எனக்கு செய்துவிட்டார்? இத்தனை வருடங்களாக நான் அவரை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன், வேதத்தை வாசித்துக் கொண்டுதானே இருக்கிறேன், என்னத்தை எனக்கு அவர் செய்துவிட்டார்? கோபம் உண்டாக்குறவர்களால் 2ஆம் நிலையிலே ஒருவேளை இந்த இடத்திலே நாம் வந்திருக்கலாம். அதையும் தாண்டி பின்வாங்கினவர்களா, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் யாரோ நான் யாரோ,
எனக்கு அவரை யாரென்று தெரியாது. பேதுரு அப்படித்தான் அவரை மறுதலித்தான். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ என்னை மறுதலிப்பாய் என்று. ஆனால் அவன் சொல்லுகிறான், நம்மை போலவே வாய்க்கவடால் பேசுகிறான், என்னுடைய சாவிலும் காவலிலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஆனால் சூழ்நிலை வந்தபோது மறுதலித்து விட்டான். 3 நிலைகளிலே அவன் மறுதலிக்கிறான். நீதானே என்று முதலாவது அவனை பார்த்து கேட்கிறார்கள். அவன் நான் இல்லை என்று சொல்லுகிறான். முதலாம் நிலை. 2ஆம் முறை அவனிடத்திலே அந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவன் சொல்லுகிறான், எனக்கு அவரை யார் என்று தெரியாது. 3.5 வருடங்கள் அவரோடு சுற்றித் திரிந்தவன், மீன் பிடிக்கவே தெரியாத மீனவன். ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த இடத்துல வலைய போடுற, இங்கதான் மீன் இருக்கும்னு. அப்படிப்பட்டவன் இப்பொழுது சொல்லுகிறான், அவரை எனக்கு யார் என்று தெரியாது. 3ஆம் முறை அவனிடத்திலே அதே கேள்வி கேட்கப்பட்டது, நீயும் அவர்களில் ஒருவன் தானே. 3ஆம் முறை வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை தூஷிக்க ஆரம்பித்து விட்டான். அவரோடு கூட இருந்த பேதுரு, அப்போஸ்தலர்களிலே முதன்மையான பேதுரு, 3ஆம் நிலைக்கு தள்ளப்படுவானானால், ஐயா நீங்களும் நானும் எம்மாத்திரம். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில்லாமல் இருதயத்திலே சுத்தம் இல்லாமல் நீங்கள் எனக்கு செய்கிற ஆராதனை எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உங்கள் பலிகள் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது, அரோசிகமாயிருக்கிறது. என்னால் அதை சுமக்க முடியாத பாரம். அப்படித்தான் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 3வது, அவரோடு நம்முடைய உறவு சரியில்லாமல் போனதினாலே மனுஷரோடு அக்கிரமம் நடத்த ஆரம்பித்து விட்டோம். பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டிய நம்முடைய எண்ணம் எல்லாம் இப்பொழுது கனத்திலே இருக்கிறது, பதவியிலே இருக்கிறது, பட்டத்திலே இருக்கிறது. பரிதானத்தை விரும்புகிறோம், கைகூலியை நாடி தேடுகிறோம். நம்முடைய தோழரெல்லாம் முரடராய் இருக்கிறார்கள், திருடர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல ஆண்டவர், இத்தனை குற்றங்களை நாம் செய்தவர்களாய் இந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தாலும், உண்மையுள்ள நகரம் இப்பொழுது வேசி என்று அழைக்கப்பட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளுக்கு நீ மனம் பொருந்தி செவி சாய்ப்பாயானால் தேசத்தின் நன்மையை ருசிப்பீர்கள். மாட்டோம் என்று சொல்வீர்களால் பட்டயத்தினால் மடிந்து போவீர்கள். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. பட்டயம் உலகத்திலே வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நான் வருவதற்கு முன்பாக இந்தெந்த காரியங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் என்னத்தை சொன்னாரோ கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் ஏவாளை வந்தித்தது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் அவன் வந்தித்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பொல்லாத காலம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உண்மையாய் நாம் அவருக்கு நிற்போமானால் பட்டயம் நம்முடைய கழுத்திற்கு அருகே வைக்கப்படக்கூடிய பொல்லாத நாட்கள் வந்திருக்கிறது. எதை தெரிந்து கொள்ளப் போகும்? ஆண்டவர் ஒரு ஜென்டில்மேன். ஆண்டவர் எதையும் நம்மிடத்திலே திணிப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு
முடிவெடுக்கும் உரிமையை தந்து காத்திருக்கிறார். என் வார்த்தைகளுக்கு மனம் பொருந்தி செவி சாய்ப்பீர்களானால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று சொல்வீர்களானால் பட்டயத்தினால் மடிந்து போவீர்கள். கர்த்தருடைய வாள் இதை சொல்லி. எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? ஒருவேளை ஆண்டவரே, நீங்கள் சொன்ன 3 காரியமும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. நான் அப்படித்தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். என்னை மன்னி உமக்கு உண்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பீர்களானால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், ஒரு பாவியுடைய ஜெபத்தை குறித்து, ஆயக்காரனுடைய ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் வாசலிலே அந்த கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே என்னுடைய கைகளை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியால் என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லித்தான். வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே என்று. உள்ளே பீடத்திற்கு அருகே நின்று கொண்டிருக்கிற பரிசுத்தவானை போல தோற்றம் அளிக்கிறார். தன்னுடைய காணிக்கையில் தசம பாகத்தில் உண்மையாயிருக்கிற அவன் என்று அழைக்கப்படுகிற அவனுக்கு பக்கத்திலே ஆண்டவர் இல்லை. வாசலிலே நின்று கொண்டு கதறுகிறானே, ஐயா தேவனே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்று கெஞ்சுகிறானே, இவன் என்று தேவன் அவனுக்கு பக்கத்திலே நிற்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் பாதாளத்தை காட்டிலும் அந்த கொடிய நேச வைராக்கியம் நம்மை இனி வருகிற பாதாளத்தின் வல்லமைகளுக்கு நம்மை தப்பு வைக்கும். அக்கீனியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கீனியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் இரு புறமும் கருப்புள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டபடியே ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய காயத்தை கட்டி சுகமாக்கும்படியாய் ஏசப்பா நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி, வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். பட்டயத்தை போல ஒருவேளை வசனங்கள் எங்களை நோக்கி வந்திருந்தாலும் ஆண்டவரே, அது எங்களை இடித்து போடுவதற்கு அல்ல, ஊன்ற கட்டுவதற்கே என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை தேவன் திரும்பவும் வேசி என்று அழைக்காமல் உண்மையுள்ள நகரம் என்றும் சீயோன் என்றும் அழைத்து நீர் உம்மிடமாயவர்களை சேர்த்து கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள். இந்த தேசத்திலே மட்டும் அல்ல, இனி ஒரு தேசம் உண்டு, கானான் தேசம் உண்டு, பரலோக தேசம் உண்டு. அங்கேயும் நம்முடைய நன்மைகளை புசிக்கும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கடின இருதயத்தை மாற்றி ஆண்டவரே, வாய்களினால் அல்ல இருதயத்தினால் உமக்கு அருவருப்பான ஆராதனை அல்ல, பிரியமான ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனை செய்யும்படியாய், உண்மையுள்ள பலிகளை செலுத்தும்படியாய், பிரியமான காணிக்கைகளை செலுத்தும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். முடிவு பரியந்தம்
நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே எல்லாருக்கும் ஒரு கிரீடத்தை தந்திருக்கிறீர். ஆனால் ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறீர், ஒருவனும் உன் கிரீடத்தை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவனாயிரு என்று. ஆண்டவரே, அந்த ஜாக்கிரதையை கடைசி வரை நீர் எங்களுக்கு தரும்படியாய் செல்கிறோம். நாங்கள் பலவீனர் தான் ஆண்டவரே. இன்றைக்கு வசனங்களை கேட்போம், நாளைக்கு மறந்து விடுவோம், மீண்டும் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளால் கடந்து போய் விடுவோம். ஆனால் நீர் உண்மையுள்ளவர் ஐயா. நாங்கள் பலவீனர் தான், ஆனால் நீர் பலம் உள்ளவர். நாங்கள் சுகமில்லாதவர்கள் தான், ஆனால் நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நாங்கள் உம்முடைய கரத்தை ஒருவேளை பற்றி கொண்டால் எங்கள் பலன் குன்றும் போது விட்டு விடுவோம் ஆண்டவரே. அதனால நீர் எங்களுடைய கரத்தை பற்றி கொள்ளும்படி எங்களுடைய கரங்களை உங்களுக்கு நேராய் நாங்கள் நீண்டுகிறோம் ஐயா. நீர் எங்களுடைய கரத்தை பற்றி கொள்ளுவீரானார்கள். நீர் பலம் உள்ளவர்கள். உம்முடைய கரம் ஒருபோதும் சோர்ந்து போகாது. எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர். அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் அவர் காக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே இந்த வேளையிலே எங்களை நமக்கு ஒப்புவித்திருக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கடைசி வரை எங்களை உமக்குள்ளாய் பாதுகாப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். நன்றி செல்லுகிறோம். கிருபைதான் எங்களை வழிநடத்தும். பொல்லாப்புக்கு தப்பிக்கொள்ள உதவிச்சு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு உதவிச்சு. எங்கள் வார்த்தைகளினால் மட்டுமல்ல ஆண்டவரே, வாழ்க்கையினால் உடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உதவிச்சு. சகல சுதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.